ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திரிஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். திருமணம் சம்பந்தமான தசவித பொருத்தம், அந்த 10 பொருத்தங்களையும் ஒரு எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்குறோம். அதில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்கக்கூடியது 8வது பொருத்தமான வசிய பொருத்தம். இந்த வசிய பொருத்தம் அப்படிங்கிறது பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேருக்கும் உள்ள இணக்கம், கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய இணக்கத்தை பற்றி கூறுறது. அப்போ அந்த இன்டிமசி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நட்சத்திரம் அல்லது இந்த பொருத்தம் அப்படின்னு பல விதங்கள் இருக்கும்போது, இந்த வசியத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த ராசியை சேர்ந்த ஆண் நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் வசியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இவர்களுடைய ராசிக்கு இந்தெந்த ராசியெல்லாம் வசியமானதாக சொல்லப்படுகிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு வசியம் இல்லைன்னு அர்த்தம். இந்த வசிய பொருத்தம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருத்தங்கள் லிஸ்ட்டில் இது வரலை. இருந்தாலும் நம்ம எங்கேயாவது வெளியில் பார்க்கும்போது சொல்லுவோம் இல்லையா, அந்த கப்பலில் பார்த்து எப்படி இருக்காங்க, ரொம்ப ஆதர்ஷ தம்பதிகள் அப்படின்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த கப்பலுக்குள் இந்த வசிய பொருத்தம் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டே டு டே லைஃபுக்கோ அல்லது குழந்தை வாழ்க்கையை நடத்துவதற்கோ இது ஒரு முக்கியமான பொருத்தமாக இல்லை அப்படின்னாலும், எக்ஸ்டர்னல் ஆங்கிள்லேருந்து வெளி உலகத்துலேருந்து இந்த கப்பலை பார்க்கும்போது இந்த பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருத்தமாக இருக்கும். நான் முதல்ல பெண்ணுடைய ராசிகள் இதுவாக இருந்தால் அதுக்கு ஆணுடைய ராசி இந்த விஷயங்கள்லாம் பொருத்தம், அதாவது வசிய பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். பெண்ணுடைய ராசி மேஷமாக இருப்பின், ஆண் சிம்மமாகவோ அல்லது விருச்சிகமாகவோ இருந்தால் அது வசிய பொருத்தம் இருப்பதாக அறியப்படுகிறது. பெண்ணுடைய ராசி ரிஷபமாக இருப்பின், ஆணுடைய ராசி கடகமாகவும் துலாமாகவும் இருப்பின் அவர்களுக்குள் வசிய பொருத்தம் இருப்பதாக அறியப்படுகிறது. பெண்ணுடைய ராசி மிதுனமாக இருப்பின், ஆணுடைய ராசி கன்னியாக இருந்தால் மட்டுமே வசிய பொருத்தம் இருப்பதாக கூறப்படுகிறது. பெண்ணுடைய ராசி கடகமாக இருப்பின், ஆணுடைய ராசி விருச்சிகமாகவும் தனுசுவாகவும் இருக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு இல்லையா. எல்லாருக்கும் ஒரு சில ஆப்ஷன் ஒன்று, ஒரு சில பேருக்கு 2 வந்திருக்கு. இப்போ இந்த சிம்ம ராசியில் பெண் இருப்பின் அவர்களுக்கு துலா ராசியில் ஆண் அமைந்தால் மட்டும்தான் பொருத்தமாக இருக்கிறது. எது இந்த வசிய பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கன்னி ராசியில் ஒரு பெண் இருப்பின் அவருக்கு மிதுன ராசி அல்லது மீன ராசியை சேர்ந்த ஆண் இருந்தால் வசிய பொருத்தம் இருக்குது அப்படின்னு அறியப்படுகிறது. துலா ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகர ராசியை சேர்ந்த ஆண் ராசி அப்படி இருந்ததுனால் வசிய பொருத்தம் இருக்கிறது. விருச்சிகத்தை சார்ந்த பெண் விருச்சிக ராசியை சார்ந்தவராக இருப்பின் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த ராசியோடு அந்த ஜாதகத்தோடு சேர்க்கும்போது வசிய பொருத்தம் இருக்கிறது. இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுடன் வசிய பொருத்தம் இருக்கிறது. மகர ராசியை சேர்ந்த பெண்களுக்கு மேஷம் அல்லது கும்பத்தை சார்ந்த ஆண்கள் 2 இருக்குது ஆப்ஷன். மேஷம் அல்லது கும்ப ராசியை சார்ந்த ஆண்கள் இருந்தால் வசிய பொருத்தம் இருக்கிறது. கும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு, கும்ப ராசியை சார்ந்த பெண்களுக்கு மேஷ ராசியை சார்ந்த ஆண்களே பொருத்தம். மீன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு மகர ராசியை சேர்ந்த ஆண்கள் பொருத்தம். இது நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் கப்புள், ஆதர்ஷ தம்பதிகளாக தெரியக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த வசிய பொருத்தம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. நம்ம அதை மாதிரி பொருத்தம் வேணும்னு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவுட்ஸ்டாண்டிங் கப்புளாக இருந்தாலே நமக்குள்ளே அந்த பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறது வெளியாளுங்களுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு கன்சிடரபிள் ஃபேக்டர், இந்த வசியம்ங்கிற வார்த்தையை வச்சு ஏதோ ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் நினச்சிக்க வேண்டாம். இந்த பொருத்தம் ஸ்பீக்ஸ் அபவுட் இன்டிமசி ஆர் தி அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஃப்ரம் அதர்ஸ். அதாவது நம்மளுடைய கப்பல்களுக்கு உள்ள அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எதிராளியிலிருந்து பார்க்கும்போது அந்த கப்பலுக்குள் இந்த பொருத்தம் எப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த வசிய பொருத்தம். இது ஆப்ஷனல் பொருத்தம் தான். அதனால் இது இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. இருந்தாலும் இது இருக்கிறது அப்படிங்கிறது வெளி உலகளுக்கு, அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த இன்டிமசி நேச்சருங்கிறது ரொம்பவும் நல்லாவே புரியும். மற்ற பொருத்தங்களை வர எபிசோடில் பார்க்கலாம். ராம் ராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ.